ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஒப்பட் எப்படி செய்ய போகிறோங்கிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். இந்த ஒப்பட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 6 to 8 hours நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு போதும். இப்போ நம்ம வானலை வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை எடுத்து போட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லாவே வேக வச்சு எடுக்கணும். அடுத்ததாக ஒரு 1.5 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இங்கே மைதா மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் கோதுமை மட்டும்தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கிறேன். நடுவில் கொஞ்சமாக குழி பறித்து தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இங்கே நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆயிலை எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம கம்மி பண்ணி நம்மளோட ரெசிபி செய்யலான்றதை நான் வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். ஸோ இங்கே தண்ணியை ஊற்றி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாவு பிசையும் பொழுது சப்பாத்தி அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் ஒரு அளவு குழகுழப்பான அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு குழகுழப்பாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுடைய மாவில் எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவில் பசு நெய் சேர்த்துக்கிறோம். இது வீட்டில் செஞ்ச நெய், பியூரான நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய மாவு நான் ரொம்பவே நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதோட நெய் போட்டு நல்லாவே பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ஒப்பட்டு செய்யறதுக்கு தேவையான கோதுமை மாவை ரொம்பவே சூப்பராக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நிறுத்திட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. இப்போது நம்மளுடைய கடலைப்பருப்பு ரொம்பவே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை மட்டும் நம்ம இருத்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவு வெந்திருக்கு. இதுவே ரொம்ப போதுமானது. இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கும்பொழுது தான் நம்ம கடலைப்பருப்பை தனியாக மசிச்சு நல்லாவே எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம தண்ணியை டிஸ்கார்ட் தான் பண்ணிக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சு கடலைப்பருப்பை நம்ம மத்து வச்சு நல்லாவே இடித்து எடுத்துக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ மத்து வச்சு ரொம்பவே நல்லா நைஸாக இடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் திப்பியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக வரும். இடித்ததுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட் பொறுத்து எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இது 3த்தையுமே சேர்த்து ரொம்பவே நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பருப்பு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு எடுத்து பிடிச்சாலே போதும். ஸோ ரொம்பவே நம்மளுடைய பருப்பு உருண்டை பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா பருப்பையுமே உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊற வச்சுருந்த மாவு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு. இதிலேருந்து ஒரு கொஞ்சமாக அளவு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவை ரொம்பவே நல்லா விரித்து விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி விரிக்கும் பொழுது தான் நம்ம உருண்டையாக வச்சுருந்த பருப்பை எடுத்து நடுவில் வைக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம உருண்டையாக வச்சுருந்த ஒரே ஒரு பருப்பு உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்காதனால நம்ம கையில் லைட்டாக ஒட்ட தான் செய்யும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி அதை நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை முடியலன்னா லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய மாவை நல்லாவே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வச்சு அது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய மாவு பரத்தும் பொழுது ஒட்டாமல் ரொம்பவே நீட்டாக நம்மளுடைய கையில் வரும். இப்போ நான் ஒப்பட்டு செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு உருண்டையை எடுத்து வச்சு கையில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்க போகிறேன். நீங்களும் வெறுங்கையை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கவரை சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஒட்டுது, அதுக்காக நம்ம லைட்டாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ கையில் தடவிக்கிட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நடுவுலையும் ஓரத்துலேயும் எங்கேயுமே திக்காக இல்லாமல் ரொம்பவே மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் காமிக்கிறேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம ரொம்பவே மெல்லிசாக பர்ஃபெக்டாக தட்டி எடுத்துக்கணும். அப்போது தான் நம்மளுடைய ஒப்பட்டு ரொம்பவே சுவையாக அண்ட் மெல்லிசாக சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக தட்டி எடுத்திருக்கேன்னு.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு தோசை கல்லில் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த ஒப்பட்டை செய்யும் பொழுது ஹீட் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக நம்மளுடைய ஒப்பட் ரொம்பவே நல்லாவே குக்காகி வந்துட்டுருக்குன்னு. இப்போது நம்மளுடைய ஒப்பட் ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்துட்டுருக்கு. பாருங்கள் நடுவில் எப்படி சாஃப்டாக வருதுன்னு. எல்லா பக்கத்துலேயும் எடுத்து விட்டுக்கோங்க தோசை திருப்பி வச்சு. இப்போது நாம் மாற்றி விடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, ஒட்டாது. இப்போ நம்மளுடைய ஒப்பட்டை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போது எண்ணெயை வச்சு கொஞ்சமாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போது நம்ம அடுத்த பகுதியும் திருப்பி விட்டுக்க போகிறோம். ஸோ திருப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெயை தேய்ச்சி விடும்பொழுது தான் நமக்கு ஒரு சாஃப்டான அண்ட் கிறிஸ்பியான நம்மளுடைய ஒப்பட்டு ரொம்ப சுவையாகவே நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு முறை கூட திருப்பி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு ரொம்பவே நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே, இன்றைக்கான நம்மளுடைய ஒரு சூப்பரான அண்ட் எம்மியான ரொம்பவே டேஸ்டியான ஒப்பட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் கடைக்கு போய் காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாம், வீட்டிலையே செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒப்பட் எடுத்து உடச்சி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் நம்மளுடைய ஒப்பட் ரொம்பவே தின்னாக வந்திருக்கு அண்ட் சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் நடுவில் வச்ச இந்த ஸ்டஃப் பருப்புமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் மக்களே, ஒரு சூப்பரான ஒப்பட் ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கப்புறமா என்னுடைய வீடியோவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.